வாழ்க்கையில் கஷ்டமான காலங்களை கஷ்டப்பட்டு கடந்துட்டோம்னா அதுக்கப்புறமா சந்தோஷமான நாட்கள் மாத்திரம் தாங்க மிச்சம் இருக்கும். ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைஃப்லங்க சில சமயத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து தோல்விகள் ஆகுங்க. அடுத்தடுத்து வலிகளும் வேதனைகளும் ஃபெயிலியரும் அந்த மாதிரி என்ன மாதிரி எஃபோர்ட் போட்டு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி எவ்வளோ சப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ரெடியானா கூட அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடச்சிட்டு இருக்குங்க. பொருளாதார ரீதியில் கூட நம்ம போடுற பணம்லாம் லாஸில் போய் முடியும், மனசளவில் உடஞ்சி போயிடுவோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு விஷயம் நினச்சிக்கிறோடுங்க, எப்பயுமே மோசமான பக்கங்களுக்கு அப்புறம் தாங்க வந்து சந்தோஷமான பக்கங்களை சில பேருக்கு வாழ்க்கை எழுத ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மோசமான பக்கங்களை பார்த்தே சோர்ந்து போய் அவசரப்பட்டு சில சமயத்தில் தப்பான முடிவுகள் எடுத்துரும். அதனால வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம உயிரோடு இருந்தோம்னா ரெக்ரெட் பண்ணுவோம். சில சமயத்தில் அந்த உயிரே இல்லாமல் கூட நம்ம பண்ணிக்கிடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான கதைங்க. அதாவது நம்ம பொறுமையாக இருந்தோம்னாக்கா எல்லாமே அடுத்து வர்றது இந்த கெட்ட காலங்களுக்கு அப்புறம் வர்றது டெஃபினட்டாக நல்ல காலங்கள் தான் அப்படிங்கிறதுக்குங்க. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்துருக்குங்க. அந்த பொண்ணு பேர் மீறாங்க. ஒரு 5 வயசு ஆகும்போது அம்மா அப்பா வந்து ஒரே சமயத்தில் ஆக்சிடென்ட் இறந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த பொண்ணை வந்து அன்லைக்குன்னு சொல்லி திட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் அந்த பொண்ணு வந்து விட்டு வெளியில் வராமல் ரொம்ப சங்கடப்பட்டு தானாக தனியாக இருந்து வாழ்ந்து வருங்க. எல்லாரும் இது பண்ணுறாங்கன்னு பக்கத்து ஊரில் போய் வேலைக்கு போயிட்டு வர்ற வழியும்போது ஒரு நாள் வந்து இருட்டாயிருதுங்க. ரொம்ப இருட்டானவுடனே அது என்ன பண்ணிடுது, இதில் விழுந்துருதுங்க, ஒரு பெரிய குழிக்குள்ள விழுந்துருதுங்க. விழுகிற வேகத்தில் அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று கைக்கு சிக்குதுங்க. வேரோ இல்லை அந்த பிரான்ச்சோ வந்து கிடைக்குதுங்க. அந்த கொடியை வந்து பிடிச்சிட்டு தொங்குது ரொம்ப நேரமாக. அதை பிடிச்சி மெல்ல மேலே ஏறி வருதுங்க. கையெல்லாம் வந்து ரொம்ப காயமாகி ரத்தம் வந்து சோர்வாயிடுது. இன்னும் அவ்வளோதான், நம்ம பழைக்க மாட்டோம், விட்டுற வேண்டியதான், கை ரொம்ப வலிக்குது, ரத்தம் ரொம்ப வருது அப்படின்னு நினைக்கிறப்ப உள் மனசு சொல்லியிருக்குது, இல்லை நீ வேற வச்சே வந்து நல்ல ஒரு இறுக்கி ஒரு கட்டிக்க, அப்பதான் அவங்க கையில இருந்து அது நழுவி வராது. நழுவ விடாம பிடிச்சு நல்ல கையை இறுக்கி கட்டிக்கிட்டு சோர்வுலையும் அந்த பிளட்டு போனதுலையும் அப்படியே மயங்கிடுதுங்க. கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி மேலே வந்துட்டு அப்படியே மயங்கிடுதுங்க. ஆனால் முனங்கல் சத்தம் மாத்திரம் அதில் கேட்டு இருக்குதுங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் நகர்வலை வருவாங்க. அப்படி வர்றவர் வந்து ஏதோ சத்தம் கேட்குது ஒரு குளிக்கலன்னு இந்த தீப்பந்தம்லாம் எடுத்துட்டு வருவாங்க அவங்களுடைய பாதுகாவலர்லாம். அதை வச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து மயக்க நிலையில் அந்த கயிறில் கட்டிக்கிட்டு தொங்குற மாதிரி இருக்குங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் தொங்கிட்டு இருக்குது. அப்புறம் அதை காப்பாற்றிட்டு அவர் வந்து அந்த பொண்ணுடைய தைரியத்தை தன்னம்பிக்கை நினச்சி பாராட்டி அந்த பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. ஒரு அனாதை பொண்ணுக்கு கல்யாணம் ராஜா பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி அமையுதுன்னா நம்ம தைரியத்தையும் துணிச்சலையும் கைவிடாத இருக்க போதுதாங்க. அந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு ஒரு நல்லது பிறக்கணும்னா அந்த கஷ்டமான காலங்களை கஷ்டப்பட்டு நம்ம கடந்து வந்துடணும். நம்ம சுதந்திரம் போயிடாதுங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.